அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, சிவனின் அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் யார் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் 27 நட்சத்திரத்துக்கும் உரிய அதி தேவதைகள், அவங்கள வணங்கினா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். இந்த உலகத்தில் பூமியில் மனுஷனாக அவதாரம் எடுத்திருக்கிற அனைத்து மக்களும் மேஷம் முதற்கொண்டு மீன ராசிக்காரர்கள் மொத்தம் 12 ராசிக்காரர்களுமே இறைவனுடைய அம்சத்தில் பிறந்தவங்க தான். ஆனால் குறிப்பாக எதுக்காக சொல்கிறோன்னு கேட்டால், சிவனுடைய அருளை பெற்றிருக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த ராசிக்காரர்கள் யார் யார், எதுக்காக இந்த ராசிக்காரர்கள் மட்டும் சிவனுக்கு ரொம்ப விருப்பம் கொண்டவங்களாக இருக்கிறாங்க, அந்த காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்காக தாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிதேவதைன்னு இருப்பாங்க. யார் அந்த அதிதேவதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நம்முடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இதெல்லாம் நம்ம வணங்குவோம். அப்போ ஒரு சிலருக்கு சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயங்கள் நடக்காமல் போகும். ஆனால் இப்போ நீங்கள் கன்னி ராசி உத்திர நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு யார் அதிதேவதையோ அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கி உங்களுக்கு ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகலாம், இல்லை ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு போகலாம், ஒரு கல்யாணத்துக்கு போகலாம், ஸ்கூல் அட்மிஷனுக்கு போகலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த அதிதேவதையை நம்ம வணங்கிட்டு கும்பிட்டுட்டு இது மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நாங்கள் போகிறோன்னு சொல்லி மட்டும் நீங்கள் உங்கள் வேண்டுதல்கள் வச்சு பாருங்களேன், நிச்சயம் நடக்குங்க. பல பேருக்கு தெரியாத சூக்ஷ்மமான ரகசியம் தான் இது. அப்படிப்பட்ட சிறப்பு பதிவை தாங்க பார்க்க போகிறோம். பதிவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். அப்படி சிவனுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் கொண்ட முதல் ராசி மேஷராசி. மேஷராசிக்காரவங்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயலில் ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். தெய்வத்தின் மீது இவங்க அதீத நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. தங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாத பட்சத்தில் அந்த வேலையால் மற்றவர்கள் பயனடைய வேண்டுங்கிற நல்ல ஒரு நோக்கத்தோடு அடுத்தவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணி அந்த செயல்பாட்டை பகிரும் குணம் கொண்டவர்கள் தான் மேஷராசிக்காரவங்க. அது மட்டும் இல்லாமல் வைத்தியநாதன், அங்காரகன், ஆறுமுகன் அப்படின்னு சொல்லப்படுகிற நம்முடைய முருகப்பெருமானுடைய ராசி மேசராசி. அதனால் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே சிவபெருமானுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்குங்கிறதுல ஒரு துளி அளவு கூட சந்தேகமே கிடையாதுங்க. இதே போல் மேஷ ராசிக்காரங்களும் சிவபெருமான்கிட்டையும் முருகப்பெருமான்கிட்டையும் ரொம்ப அதீதமான அன்பு கலந்த ஒரு பக்தியை வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் அது பொய்யாகாது. அடுத்து பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. கடக ராசிக்காரவங்கள் அம்பாளுடைய அம்சம் பொருந்தியவங்க, அதாவது சந்திரன் பார்வதி தேவியின் அம்சம் கொண்டவங்க. கடகராசிக்காரவங்க சூரியன் சந்திரன், சிவன் பார்வதி. சூரியன்கிறது சிவனை குறிக்குது, சந்திரன் பார்வதியை குறிக்குது. ஆகவே பார்வதி தேவியோட ஒரு அம்சம் பொருந்திய இந்த கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக சிவபெருமானுக்கு பிடிக்குங்கிறதுல ஒரு எந்தவித மாற்று கருத்துமே இல்லைன்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே கடகராசிக்காரவங்க அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து ரொம்ப நடந்துக்குவாங்க. குடும்பத்தில் அதிகப்படியான அம்மா மீது ரொம்ப பற்று கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. மற்றவங்களுடைய மனதை புண்படும்படி எக்காரணத்துக்கு கொண்டும் கடகராசிக்காரர்கள் நடந்து கொள்ளவே மாட்டார்கள். ஆகவே தான் இந்த ராசிக்காரவங்க சிவனுடைய அம்சம் பொருந்தியவங்க என்பது தாங்க உண்மை. பார்வதி தேவியோட அம்சம் கொண்ட கடகராசிக்காரர்கள் மீது சிவனுடைய பார்வைப்படாமல் இருந்து விடுமா? அதனால் கடகராசிக்காரருக்கு சிவனுடைய பரிபூர்ண அருள் என்னென்னைக்குமே இருக்கும். அடுத்து பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு மனசு எப்பயுமே கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கும். யார் எதை சொன்னாலும் அதை முதலில் நம்பி விடுவாங்க. அவங்கக்கிட்ட இருக்க ஒரு பொருளை இல்லைன்னு சொல்லாமல் உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள். முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய இந்த கன்னி ராசிக்காரர்கள் நிச்சயமாக சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ராசி கும்பராசி. உழைப்பையே உயர்வாக கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்கள் பூரண கும்பத்தோடு வாழும் தகுதி பெற்றவர்கள். ஆனால் இவங்க எல்லாரையுமே வெகுளித்தனமாக நம்பி விடுவாங்க. எல்லோரும் நல்லவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சுட்டு உதவியெல்லாம் செஞ்சுட்டு ஏமாந்து நிற்கக்கூடிய இவர்களையும் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இவங்க கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்டவங்க தான் கும்பராசிக்காரர்கள். ஆனால் கடைசியில் இவங்களுக்கே அந்த பிரச்சனைகள் அவங்க பக்கம் திரும்புங்கிறது கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப வெகுளி குணம் கொண்டவர்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட அனைவருமே இறைவனுடைய அம்சம் தாங்க. இதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. ஆனால் இதில் குறிப்பிட்ட அந்த 4 ராசிக்காரர்கள் எந்தெந்த நாட்களில் அவங்க தானம் பண்ணால் மிக அற்புதமான பலனை அடைய முடியுங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். மேஷ ராசிக்காரவங்களுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் திங்கட்கிழமையில் அன்னதானம் செஞ்சு
சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணுங்க. அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையானது ரொம்ப நல்லபடியாக இருக்கும். நிறைய பேருக்கு தானம் பண்ண வேணாம், ஒரே ஒருத்தருக்காச்சும் நீங்கள் ஒரு அன்னதானம் கொடுங்க. அடுத்தது கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பரவாயில்ல, பெண்களாக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுற பெண்களுக்கு உதவி செய்கிறது அதிகப்படியான பலனை பெற்றுத்தரும். அதுவும் குறிப்பாக உடல் ஊனமுற்ற பெண்கள், படிக்க முடியாத பெண் குழந்தைகள், அது மாதிரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த உதவிகளை செஞ்சு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் மேன்மை அடையுங்க. அடுத்தது கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு எப்போயெல்லாம் முடியுமோ அப்போயெல்லாம் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம், அந்த மாதிரி சாப்பிட்ற பொருட்கள் ஏதாவது பசுமாட்டுக்கு நீங்கள் தானம் கொடுக்கலாம். கும்பராசிக்காரங்க திங்கட்கிழமையில் உங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க. அது ஆடை தானமாக இருக்கலாம், அன்னதானமாக இருக்கலாம், இல்லை என்ன தானம் உங்களுக்கு முடியுமோ அதை இல்லாதவங்களுக்கு நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையானது வெற்றி பாதையில் உங்களுக்கு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம இதுவரைக்கும் சிவனுடைய அம்சத்தில் பிறந்த அந்த ராசிக்காரர்கள் யார் யாருன்னு பார்த்தோம். எல்லாருமே கடவுளுடைய அம்சம்தாங்க. இதில் தனிப்பட்ட முறையில் இல்லை, ஆனால் சில ராசிக்காரர்கள் இந்த மாதிரி சிவனுடைய அம்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதை தான் இந்த தகவலை உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணேன். அடுத்து பார்க்க போகிறது 27 நட்சத்திரத்துக்கு உரிய அதிதேவதை. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிதேவதை இருக்காங்க. அவங்கள நம்ம வணங்கணுன்னா நம்முடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம், நல்ல வாழ்க்கையில் ரொம்ப வளம், நம்ம கேட்டது நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. ஜோதிடத்தில் மொத்தம் 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் இருக்குது. நம்ம பிறக்கிறப்ப எந்த நட்சத்திரத்தில் ஆதிக்கத்தில் இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லப்படுது. அப்படி 27 நட்சத்திரத்துக்கும் உரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள், அதி தேவதைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அஸ்வினிக்கு சரஸ்வதி தேவி, பரணி துர்கா தேவி, அஷ்டபுஜங்களை கொண்ட துர்கா தேவி, கார்த்திகைக்கு முருகப்பெருமான், ரோகிணி கிருஷ்ணன், மிருகசிரீஷ நட்சத்திரத்துக்கு சிவபெருமான், திருவாதிரைக்கு சிவபெருமான், புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு ராமர், பூசம் நட்சத்திரம் தட்சிணாமூர்த்தி, ஆயில்யம் ஆதிசேஷன், மகம் சூரிய பகவான், பூரம் ஆண்டாள், உத்திரம் மகாலட்சுமி, அஸ்தம் காயத்ரி தேவி, சித்திரை நட்சத்திரத்துக்கு சக்கரத்தாழ்வார், சுவாதி நட்சத்திரம் நரசிம்மமூர்த்தி, விசாக நட்சத்திரம் முருகப்பெருமான், அனுஷ நட்சத்திரம் லக்ஷ்மி நாராயணர், கேட்டி நட்சத்திரம் வராக பெருமாள், மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர், பூராட நட்சத்திரம் ஜம்புகேஸ்வரர், உத்திராட நட்சத்திரம் விநாயக பெருமான், திருவோணம் நட்சத்திரம் ஹயக்ரீவர், அவிட்டம் நட்சத்திரம் அனந்த சயன பெருமாள், சதயம் நட்சத்திரம் மிருத்யுஞ்சேஸ்வரர், பூரட்டாதி நட்சத்திரம் ஏகபாதர், உத்திரட்டாதி நட்சத்திரம் மகா ஈஸ்வரர், ரேவதி நட்சத்திரம் ரங்கநாதன். இந்த 27 நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வங்களை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேணுமோ எந்த ஒரு நல்ல விஷயத்துக்குமே நீங்கள் எத்தனை தெய்வங்கள் கும்பிட்டாலும் பரவாயில்லைங்க, அந்தந்த உரிய தேவதைகளை நீங்கள் கூப்பிட்டு எங்களுக்கு இந்த கோரிக்கைகள் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி பாருங்களேன். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் நலங்களும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஜாதக புராணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் இது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான ரகசியம், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் எப்போ கடவுளை கும்புறீங்களோ அப்போ உங்களுடைய அதிதேவதைகளையும் ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் வணங்கிட்டு போய் பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமும் வெற்றியும் தாங்க. இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் நிச்சயம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.